எதிர்பார்ப்பு என்னன்னா, வருஷப்பிறப்புக்கு அம்மா என்ன அருள்வாக்கில் சொன்னாங்க அப்படின்றதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. எல்லா ஆண்டுகளை போல இந்த ஆண்டும் கடந்துதான் போகும். ஆனால் இதில் நடக்கின்ற நிகழ்வுகள் தான் ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடும் இல்லையா? இதுல முதல்ல அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா எப்பவுமே இயற்கையை தழுவிய ஆன்மீகத்தை தான் வலியுறுத்துவாங்க. எப்பவுமே உதாரணத்துக்கு சாஸ்திரங்களையோ சம்பிரதாயங்களையோ, அதாவது இந்த ஆன்மீகத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஆகம விதிகளையோ வலியுறுத்த மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வலியுறுத்துறது இயற்கையோடு ஒன்றிய ஆன்மீகம்தான். அந்த முறையில் இந்த ஐம்பூதங்களாகிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அதன் வேலையை அதன் முறைப்படி செய்யாவிட்டால் என்ன ஆகும்? இப்ப நம்ம சென்னையில் அடித்த புயல்ல இருந்தே போன வருஷம் வெள்ளம், இந்த வருஷம் புயல், இப்படி இயற்கை தன் சீற்றத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தினால் மனித சமுதாயம் என்ன ஆகும் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். ஒன்றில் தப்புனா கூட இன்னொன்றில் நீங்க மாட்டிக்கொள்வீர்கள். ஒன்றில் வெள்ளத்தில் தப்புனா புயல்ல மாட்டுவீங்க, புயல்ல தப்புனா நெருப்புல மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ஐம்பூதங்களினுடைய செயல்பாட்டை நாம் மதித்து வழிபடாவிட்டால் நமக்கு அதங்களால அதனுடைய தீவிரத்தால நமக்கு தீமைகள் ஏற்படும் என்பதை இந்த ஐம்பூத வழிபாட்டின் மூலம் தெரியப்படுத்துகிறார்கள். இந்த ஆண்டு புயல் வீசும், மழை அதிகம் இருக்காது, அழிவு உண்டு. அதுதான் இப்ப நடந்துகிட்டே வருது இல்லையா? இனி வருங்காலங்களிலும் அதுபோல்தான் நடக்கும். நாம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. எப்பவும் அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டு நாம் கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு மறியல்கள்லாம் பண்ணியிருந்தா ஒன்றும் ஆக போறதில்லை. நம்ம வாழ்க்கையை நாம தான் பாதுகாத்துக்கணும். அரசியல் அமைப்பு வேற, தனிப்பட்ட வாழ்க்கை முறை வேற. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கும் அவரவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். உழைப்பு மட்டுமே உயர்வை கொடுக்கும். சும்மா சாமியை போய் கும்பிடலாம், இருமுடி செலுத்திடலாம், அங்க பிரதர்ஷனம் பண்ணிடலாம், தான தர்மம் பண்ணிட்டு நாம பாட்டுக்குன்னு சும்மா இருந்தா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் நினைக்க கூடாது. உழைக்க வேண்டும். உன்னுடைய கடமை என்ன, உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்து உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நோய்க்கு மருந்து உண்டு, மனநோய்க்கு மருந்து இல்லை. அது ரொம்ப பெரிய விஷயம்தான். நோயில நாம பாதிக்கப்பட்டா கூட அதுக்கேற்ற ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட போயிட்டு நம்ம மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வரலாம். ஆனா மனசுல நோய் வந்தா யாருமே பண்ண முடியாது. அவங்கவுங்கள தேர்த்தி கொண்டுதான் வெளியில வரணும். அடுத்தது அம்மா சொல்ற தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண இலை, காய், பூ இதை வச்சுதான் அதிகமா சொல்லுவாங்க. ஒரு மரம் இருக்குது, நம்ம மரத்தை விதை நட்ட உடனே வளருது. முதல்ல இலைகள் வருகிறது, அடுத்தது காய் வருது, காய் கனியாகிறது, பழுக்குது. அப்புறம் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே கனிஞ்சு கீழே விழுந்து போகுது. இலைகள் சருகுகளாக மஞ்சள் நிறம் காய்ந்த நிறமாக மாறி சருகுகளாக மாறிவிடுகிறது. அதுபோலதான் மனிதனுடைய வாழ்க்கையும் பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு என்று படிப்படியாக அந்த வாழ்நாளானது இறப்பை நோக்கி போய்கொண்டுதான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆரம்ப காலத்தில் ஓலைச்சுவடிகள் இருந்தாலும் காலப்போக்கில் அது மறைந்து விட்டது. அந்த காலத்தில் ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் நிறைய 10 பாட்டு, குறுந்தொகை, நாலடியார், நீதிநெறி விளக்கம் போன்ற
எல்லா நூல்களையும் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதி வைத்தார்கள். அந்த ஓலைச்சுவடிகள் காற்றாலும் மழையாலும் வெள்ளத்தாலும் சேதங்களாக மறைந்து விட்டது. ஆனால் அந்த காலத்தில் அரசர்கள் கட்டி வைத்த கோயில்கள், அந்த கோயிலில் செதுக்கி வைத்த கல்வெட்டுகள் இன்றும் நிலையாக இருக்கிறது. வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு நிம்மதி என்பது கிடைக்காது. அமைதியும் நிம்மதியும் கிடைப்பது தான் ஒரு நல்ல வாழ்க்கை. இந்த டிவி செல்போன்கள்லாம் ஆதிக்கம் குறைய வேண்டும். கடல் நீர் எந்த நிறத்தில் தோன்றினாலும் உப்பு வெள்ளையாகத்தான் இருக்கும். மக்கள் நாடு மதம் இனம் மொழி இவற்றால் வேறுபட்டாலும் மனிதனின் குணம் ஒன்றுதான். அதுபோல மனிதர்களும் நாட்டாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் வேறுபட்டாலும் குணத்தால் ஒன்றுபட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். எட்டிப்பழம் பழுத்தாலும் அது உதவாது. எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன என்ற ஒரு பழமொழி உண்டு. பார்ப்பதற்கு ரொம்ப எட்டிப்பழம் அழகா இருக்கும், ஆனா அதை சாப்பிடவே முடியாது. அதுபோல கோபம் என்பது மனிதனுக்கு உதவாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது முக்கியமா பெண்களுக்கு சொன்னாங்க அம்மா, எல்லா லட்சுமியும் போனாலும் தைரிய லட்சுமி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த நான் சொல்றேன், இந்த உலகத்துக்கே ஒரு குடும்பத்துக்கே ஒரு நாட்டுக்கே ஒரு தைரியம் பெண்கள் தான். நான் அடிச்சு சொல்லுவேன். எப்படின்னா, ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு நாட்டில் இருந்தால் உலகம். அது எங்க ஆரம்பிக்குதுன்னா பெண்களிடமிருந்து தான் ஆரம்பிக்குது. நான் என்ன இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சொல்றேன்னா, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமியை பத்திரமா பாதுகாத்து அன்பாக வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது, ஒரு மூட்டையின் அளவு 100 கிலோ, 75 கிலோ, 50 கிலோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோ ஒரு மூட்டைன்ற ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 கிலோ மூட்டையை சுமந்த மனிதன், அவனுக்கு இருந்த அந்த வலிமை இப்போ குறைஞ்சு 25 கிலோ தூக்குற அளவுக்கு வந்து விட்டது. அதனால காலத்துக்கு ஏற்றாமல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். பெண்களை வைத்து ஆன்மீகம் வளர்ப்பது கடினம். அதை நான் இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். அடுத்தது, விஞ்ஞானத்தால் வீண் அழிவுதான் ஏற்படும். விஞ்ஞானத்தால நன்மையும் இருக்கிறது, ஆனா அழிவும் அதுல இருக்கிறது. அடுத்தது, சமையல்ல ஒரு உதாரணம். சமையல்ல பாத்தீங்கன்னா சாம்பார், ரசம், பொரியல் எது இருந்தாலும் எல்லா காய்கறிகளையும் பருப்பையும் போட்டு வைக்கக்கூடிய கூட்டு உணவுல, கூட்டு என்ற அந்த உணவுல எல்லா ருசிகளும் சேர்ந்து இருக்கும். அதுபோல கூட்டுல எப்படி ருசி சேருதோ அதுபோல கூடி பேசினா அதுல நன்மை இருக்கணும். அதுல வம்பு வந்து வீண் அழிவுகளை தேடிக்கொள்ளக்கூடாது. அடுத்தது, பூனை புலியாகாது, புலி பூனையாகாது. சூடு போட்டு கொள்ள முடியாது. அதன் இயல்பு அதற்கு உண்டு. அவரவர்களாகவே வாழ வேண்டும். மற்றவங்களை பார்த்துலாம் நாம பொறாமப்படக்கூடாது. அவன் அப்படி இருக்கிறான், நம்ம இப்படி இல்லையே, அவன் இப்படி வசதியா இருக்கிறான், நாம இருக்க முடியலையே, அப்படின்லாம் பொறாமைப்படக்கூடாது. அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக உணர்வு மட்டுமே நாட்டை பாதுகாக்கும். அடுத்து, ஒரே எண்ணம், ஒரே செயல், ஒரே குணம், ஒரே பார்வை இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். யாரிடம் ரகசியம் பேசினாலும் சொன்னவரிடமே அந்த விஷயம் வந்து சேர்ந்துவிடும். அடுத்தது, நாடாள்பவன் காடாளலாம், காடாள்பவன் நாடாளலாம். நீ எதை கேட்கிறாயோ அதை உன் உயிர் செய்து கொடுக்கும். அடுத்தது, தேங்காயின் உட்பகுதி வெள்ளையாக இருப்பது போல, விளக்கின் ஒளி ஒரே மாதிரி வெளிச்சத்தை கொடுப்பது போல, எண்ணங்களும் மனிதனுடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். பதவி வேண்டுமானால் பதம் வேண்டும். பதம் இருந்தால்தான் பயிர் விளையும். உங்கள்
உள்ளம் கோபப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, உங்கள் உள்ளத்துக்கு நீங்களே அமைதியாக இரு, அமைதியாக இரு, அமைதியாக இரு என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்து இது அம்மா என்னிடம் கூறிய அருள்வாக்குகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, அண்டை மாநிலங்கள், அண்டை நாடு, இந்த உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு அன்னை ஆதிபராசக்தி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.